Hi students, welcome to our channel. I'm your career counselor. So இப்போ 12th end ஆகிற டைம் ஆல்ரெடி half yearly exams எல்லாம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோன்னா எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் என்ன படிக்க போற அதான்ட்டு எல்லாரும் கேட்குற கேள்வி. ஸோ இப்போ 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 குரூப்பாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி குரூப், நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தேர்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிற கோர்சஸ் பேராமெடிக்கல், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த கோர்சஸில் என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு, முடிச்சோன்னா என்ன ஆகலாம், எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சேலரி பேக்கேஜ், அப்ராட் ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்போ ஃபிசிக்ஸ் குரூப்பில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அன்ட்டு லைனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் குரூப்பில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் யூஜி கோர்சஸில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் பிஇ பிடெக் எடுக்க போறீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், robotics and automation, mechatronics, biomedical engineering, chemical engineering, aerospace and aeronautical engineering, marine engineering. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஇ பிடெக்ல வர கோர்சஸ். ஸோ சயின்ஸ் குரூப்ல பிசிக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ பிடெக்ல படிக்கணும்னா இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் பியூர் சயின்ஸ் கோர்சஸ். ஸோ பிசிக்ஸ்லேயே வந்து பியூர் சயின்ஸ் இருக்கு. ஸோ பிஎஸ்சி படிக்க போறீங்கன்னா அதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், நானோ டெக்னாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுல வரும்னா பிஎஸ்சியில் வரும். ஸோ பிசிக்ஸ் எடுத்தவங்க பிஎஸ்சி படிக்கணும், பிஎஸ்சியில் இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் கோர்சஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. இப்போ நான் வந்து ஐடியில் தான் படிக்க போறேன், எனக்கு ஐடியில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணணும், அது என்னோட ட்ரீம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கலாம் யூஜிக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் பிஎஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ இந்த 6 கோர்சஸ் வந்து எதை ரிலேட்டட் பண்ணினா ஐடி ஃபீல்ட் ரிலேட்டட் பண்ணி சயின்ஸ் குரூப் எடுத்து நான் ஐடியில தான் போவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐடியில. நெக்ஸ்ட் ஏவியேஷன் அண்ட் மெரைன் கோர்சஸ். ஸோ ஏவியேஷன் அண்ட் மெரைன் கோர்சஸ் படிக்கணும் பிசிக்ஸ் குரூப் எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஏவியேஷன், கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த 5 கோர்சஸ் வந்து ஏவியேஷன் அண்ட் மெரைன் கோர்சஸ்ல வரும். ஸோ இன் பிசிக்ஸ் குரூப்ல ஏவியேஷன், நான் வந்து ஏவியேஷன் தான் படிக்க போறேன். ஏவியேஷன்னா வந்து நம்ம என்ன சொல்றது, இப்போ பைலட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறது அது ஒரு தனி கோர்சஸ். பட் இது ஏவியேஷன்ன்றது அதுல இன்வால்வ் ஆகிறது தான் வந்து ஏவியேஷன் அண்ட் மெரைன்னா வாட்டர் ஷிப்பிங். இதெல்லாம் வந்து பிசிக்ஸ் குரூப்ல வர கோர்சஸ். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர், பிளானிங் அண்ட் டிசைனிங். ஸோ ஆர்கிடெக்சர்னா வந்து மோஸ்ட்லி டிராயிங், நிறைய நல்லா டிராயிங் பண்றவங்க, அப்புறம் நல்லா ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், நல்லா டிசைன் பண்ணுவேன், ஒரு இன்டீரியர் ஒர்க்ஸ் டிசைன் பண்ணுவேன். பிசிக்ஸ் படிச்சுட்டு நான் ஒரு நல்ல டிசைன் ஃபீல்ட்ல போகணும், நல்லா வரைஞ்சி அதுல போகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீ இந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம். பிடெக் ஆர்கிடெக்சர் அண்ட் பி பிளானிங். பி பிளானிங் கம்ஸ் அண்டர் தி அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங், பேச்சுலர் ஆஃப் இன்டீரியர் டிசைன் அண்ட் பி டிசைன் பேச்சுலர் டிசைனிங். பேச்சுலர் டிசைனிங்ல ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைனிங், யூஏ அண்ட் யூஎக்ஸ் டிசைனிங். ஸோ இந்த 5 கோர்சஸ் வந்து ஆர்கிடெக்சர்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ். டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ஆகணும், எனக்கு பிரைவேட்ல வந்து போறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கவர்மெண்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா என்பிஏ. ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு நான் வந்து எனக்கு ஆர்மியில் வந்து ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு,
ஸோ அதனால நான் வந்து ஆர்மியில தான் போய் ஜாயின் பண்ணுவேன்ட்டீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ்ன்ற கோர்ஸ் எடுத்து அதுல வந்து இந்த 4 கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த குரூப் எடுத்தா இந்த 4 கோர்சஸ் இருக்கு. இந்த 4 கோர்ஸ் எடுத்தா நீங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ என்பிஏ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி டெக்னிக்கல் என்ட்ரி, ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் பிரான்ச், கோஸ்ட் கார்ட் டெக்னிக்கல். ஸோ இந்த 4 கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பேஸ்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பிசிக்ஸ் தான் படிக்கிறீங்க, பிசிஎம். ஸோ பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 தான் இருக்கு. ஆனா அதுல வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்ட்ல நான் போகணும், மேத்தமெட்டிக்ஸ் வந்து நல்லா கத்துக்கிட்டு அதை வந்து நான் பிஜி கோர்ஸா எடுத்துட்டு நான் அப்ராட் போய் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்சஸா எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ஆனது. மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதுல வந்து 4 இருக்கு. ஸோ பிஎஸ்சி அக்யூரேட்டல் சயின்ஸ், பிஎஸ்சி ஆப்ரேஷன் ரிசர்ச், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா தான் வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி. மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா இந்த இந்த 4 கோர்சஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்தாச்சு பிசிஎம்ல. ஸோ இதை தவிர நீங்க இருக்க கோர்சஸ் அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் பிடெக் பிளஸ் பிஎட் அண்ட் பிஎஸ்எம்எஸ் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம், ஐஐஎஸ்சி, ஐஐஎஸ்இஆர்எஸ் அண்ட் ரிசர்ச் ஓரியன்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதை தவிர நான் வந்து வேற என்ன கோர்சஸ் பார்க்கணும், எனக்கு இதுலலாம் வேண்டாம், என்ன டிஃப்ரெண்டா படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க கோர்சஸ் எல்லாம் வந்து இன்னும் டீடைல் எக்ஸ்பிளனேஷனை தரப்போறேன். ஸோ 1 by 1 ஸோ இப்போ இதுல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுல இருக்கிறது அவுட்கம்ஸ், ஹைலைட்ஸ், சேலரி பேக்கேஜ், என்னென்ன டாப் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், சேலரி பேக்கேஜ், ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லா பத்தியும் டீடைல் எக்ஸ்பிளனேஷனா நான் ஒரு கோர்சஸ்க்கும் வந்து நான் தனித்தனி வீடியோவா போட போறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே பை டே உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.